நகைக்கடன் தேசிய வங்கிகள்ல கொடுப்பதற்கு கடும் கட்டுப்பாடுகள்லாம் இப்ப சமீபத்தில் அறிவிச்சாங்க. இதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. பாமர மக்கள் இருந்து நடுத்தர மக்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை மூலியமாக இதை திரும்ப பெறணும் அப்படின்லாம் வலியுறுத்தி இருந்தாங்க. இப்ப சில கட்டுப்பாடுகள் தளர்வு அப்படின்னு சொல்லுது. இந்த தளர்வு போதுமானதா? தளர்வு போதுமானதாக இல்ல. ஆனா ஒன்றிய அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு மற்ற மாநிலங்கள் குரல் கொடுப்பதை விட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைமையில எப்படி அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு நம்முடைய தமிழக முதல்வர் முயற்சி எடுத்தாரோ அந்த பின்னணியிலேயே இந்த மாதிரி ஆர்பிஐ இந்த நடவடிக்கையை செய்யக்கூடாது என்று ரிசர்வ் வங்கிக்கு நேரடியாக எதிர்ப்பு குரல் நம்முடைய மாநிலத்திலிருந்து தான் போச்சு. இன்னொரு கூடுதல் செய்தி, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ரெண்டு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டார். ஒண்ணு இது, ரெண்டாவது தொல்லியல் ஆய்வு. நாம எடுத்த முயற்சியை அப்படியே வீணாக்கி இப்ப இருக்கக்கூடிய வலதுசாரி ஆட்களை கையில வைத்துக் கொண்டு நம்முடைய அந்த தொல்லியல் கீழடி ஆய்வை, நம்முடைய இரும்பு பயன்பாட்டை, நம்முடைய சிந்துவெளி நாகரிகத்தை இல்லை என்று ஆக்குகின்ற ஒரு சட்ட ரீதியான வேலையை, அலுவல் ரீதியான வேலையை அரசாங்கம் செய்கிறது. அதற்கும் எதிர்ப்பு குரல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு என்பது பல மாநிலங்களில் நல்ல கூடுதலான எதிர்ப்பாக மாறின பிறகு நம்ம கூடுதலா இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. 4 முக்கியமான வங்கிகள் கிட்டத்தட்ட நாம ஏற்கனவே இந்த அரசு எவ்வளவு மோசமாக மக்களை வங்கித்துறையில் பயன்படுத்துகிறது என்று சொன்னோம். அதுல 2 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. 16.5 லட்சம் கோடிகளை தேசியமயமாக்கப்பட்ட 4 வங்கிகள் பிரதானமாக எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க் உட்பட, இந்தியன் வங்கி உட்பட ஒரு 4 முக்கியமான வங்கிகள் செய்திருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் கருத்தை தெரிவிக்கிறார். யாரு? நிர்மலா சீதாராமனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி, டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் பைனான்ஸ். அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒன்லி 16%, 100 ரூபாய்க்கு 16 ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி ஆட்கள் இருந்து பெரிய பணம் கடனாக வாங்கி போனவங்க திருப்பி கட்ட வேண்டாம் என்று வாங்கி அப்படியே 16% தவிர மீதி எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணிருக்கிறாங்க. இது லூட்டிங் ஆஃப் இந்தியன் மணி. இந்திய வங்கியில் சேமிக்கப்பட்ட மொத்த தொகையை முதலாளிகளுக்கு ரைட் ஆஃப் செய்து கொடுப்பது ஒரு பெரிய பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.